ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராவணன் எய்த அம்பு ராமருடைய நெற்றியை தாக்கித்துன்னு நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது நெற்றியை தாக்கித்தே ஒழிய ராவணனுடைய பானங்களை ராமர் அர்த்தமில்லாமல் பண்ணிட்டு இருந்தார். அதே போல் ராமர் எய்த அம்புகளும் ராவணன் கிட்ட வீணாக போச்சு. இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன் 7 அம்புகளை எய்து ராவணனுடைய கொடியை அறுத்து எரிஞ்சுடுறார். ஒரு அம்பின் மூலமாக ராவணனுடைய தேரோட்டியின் தலையையும் கொய்துடுறார். மேலும் 5 அம்புகளை எய்து ராவணனுடைய வில்லை ஒடிச்சிடுறார். விபீஷ்ணனும் ராவணனின் குதிரைகள் தன்னுடைய கதையினால் அடித்து கொண்டுடுறார். அப்போ தேரில் இருந்து கீழே குதித்து சண்டையிட தொடங்குறார் ராவணன். தன்னுடைய தம்பியான விபீஷ்ணன் மேலே ரொம்ப கோபம் கொண்டுண்டு தீய போல அனல் கக்கிற ஒரு வேலை விபீஷ்ணன் நோக்கி எரியிறார் ராவணன். அந்த வேலு விபீஷ்ணன் மேலே பாயறதுக்கு முன்னையே லக்ஷ்மணன் சில அம்புகளை எய்து அதை பொடி பொடியாக்கிறார். ராவணன் மீண்டும் விபீஷ்ணன் மேலே எரியறதுக்கு மற்றொரு வேலை கையில் எடுத்தார். அப்போ விபீஷ்ணனின் உயிர் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குன்றத உணர்ந்த லக்ஷ்மணன் அவரை காப்பாற்ற முடிஞ்சு வேலை கையில் பிடிச்சிட்டு நின்ன ராவணன் மேலே பல அம்புகளை எய்ய ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த ராவணன் லக்ஷ்மணனை பார்த்து, நான் இந்த விபீஷ்ணனை விட்டுறேன், அவனை காப்பாற்ற முடிஞ்ச உன் மேலேயே இந்த வேலை எரிஞ்சுடுறேன். கதையை ஒத்த என் கையினால் எரியப்படுற இந்த வேலு உன் இதயத்தை பழந்துட்டு உன்கிட்டேருந்தே விலகட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது மயனால் உருவாக்கப்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த வேலை லக்ஷ்மணன் மேலே எறிகிறார். இடியை நிறுத்த அந்த வேலு லக்ஷ்மணன் நோக்கி பாயிருது. அதை பார்த்த ராமர் லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆபத்தும் நேராமல் இருக்கட்டும், இந்த வேல் பயனற்றதாக போகட்டும்னு சொல்கிறார். பாம்புகளுக்கெல்லாம் அரசனான வாசுகி போல் நெருப்பை கக்கிண்டு பாய்ஞ்ச அந்த வேலு லக்ஷ்மணன் அகன்ற மார்பை தாக்கிறது. லக்ஷ்மணன் தரையில் விழுந்துடுறார். இதை பார்த்த ராமரின் மனசு கலங்கிட்டா கூட அந்த கலக்கத்துலேருந்து அடிமையாகிடாமல் யுத்தத்தை தொடர்ந்து நடத்தணும்னு மன உறுதியோடு அவர் ராவணனை அழிச்சிட முனைகிறார். இதுக்கிடையில் வானரர்கள் பலர் லக்ஷ்மணன் மார்பில் பாய்ந்திருந்த வேலை வெளியே எடுக்கும் முயற்சியில் தோல்வி அடைகிறாங்க. ராவணன் எரிஞ்ச வேகத்தின் காரணமாக லக்ஷ்மணன் மார்பை தொலைச்சுட்டு அந்த வேல் பூமியில் பதிஞ்சிருந்தது. தன்னுடைய கைகள்னாலேயே அந்த வேலை ராமர் பிடிச்சி வெளியே இழுத்தார். அப்படி அவர் வேலை எடுக்கிறதுல முனைஞ்ச போது ராவணன் பல அம்புகளால் அவரை தாக்கினார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாத ராமர் லக்ஷ்மணனை ஆற தழுவிண்டு ஹனுமான் கிட்டையும் சுக்ரீவன் கிட்டையும் சில வார்த்தைகள் பேசினார். லக்ஷ்மணனுக்கு, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, என்னுடைய சக்தி எல்லாத்தையும் காட்ட வேண்டிய தருணம் வந்துட்டுது, கெட்ட எண்ணம் கொண்ட இந்த ராவணன் அழிகிற நேரமும் வந்துட்டுது. இப்போ நான் சொல்கிற வார்த்தை மாறாது. விரைவில் இந்த உலகம் ஒன்று ராவணனை இழக்கும், இல்லை ராமனை இழக்கும். எந்த அரக்கன் காரணமாக இந்த மாபெரும் வானர சேனை இவ்வளவு தூரம் நான் அழிச்சுன்னு வந்திருக்கேனோ, எந்த அரக்கன் காரணமாக சமுத்திரத்தின் மேலே பாலம் கட்டப்பட்டதோ, அந்த அரக்கன் யுத்த காலத்தில் மீண்டும் என் கண்ணை எதிரில் வந்துட்டான். கருடன் பார்வையில் பட்டுட்ட பாம்பு எப்படி உயிர் தப்ப முடியாதோ அதுபோல் இப்போ மீண்டும் என் பார்வையில் பட்டுட்ட ராவணன் உயிர் தப்புறதுன்றது இனி கிடையாது. வானரர்களே, நீங்கள் எல்லாரும் மலைக்குன்றுகளின் உச்சிகள் மேலே அமர்ந்துக்கோங்க. எனக்கும் ராவணனுக்கும் இடையே நடக்க இருக்க பலப்பரிச்சியை பார்த்து ரசிங்க. ஜீவராசிகளில் இந்த பூமி எது நாள் வரைக்கும் தாங்க போகிறதோ அது நாள் வரையில் இந்த பூமியில் வாழற மக்களுக்கும் தேவாளுக்கும் என்னென்னைக்கும் வியந்து வர்ணிக்கக்கூடிய வகையில் இந்த போர் தொழில் வித்தைகளை நான் இப்போ புரிய போகிறேன். பூமி வானம் இடைப்பட்ட உலகம், இந்த உலகங்களும் கூட சரி, கந்தர்வாலும் சரி, ரிஷிகளும் தேவர்களும் ராமனுடைய அந்த ராமத்துவத்தை இன்னைக்கு பார்க்கட்டும்னு சொல்கிறார். ராவணன் நோக்கி ராமர் முன்னேறார். உலகங்களும் ராமருடைய ராமத்துவத்தை இன்னைக்கு பார்க்கட்டும்னு சொன்ன ராமர் ராவணன் மேலே பல விதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் ஏவ தொடங்குறார். ராவணனும் ஒரு பெரும் மேகம் மலையை மேலே பொழிஞ்சு மலையையே மூடிடுறது போல் ராமர் மேலே அம்பு மாதிரி பொழிஞ்சார். அந்த 2 பெரிய வீரர்களும் தங்களுடைய வில்கள்னால் நாணேற்றும் போது எழுப்பின ஓசை சகல ஜீவராசிகளும் நடுங்க செஞ்சுது. அந்த போரின் இறுதி கட்டத்தில் ராமருடைய தாக்குதலை தாங்க முடியாமல் புயல் காற்றில் சிதறடிக்கப்பட்ட மேகம் போல் ராவணன் யுத்த காலத்துலேருந்து ஓடி மறையறதாயிடுத்து. அப்போ ராமர் ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த லக்ஷ்மணனை நெருங்கினார். அவருக்கு துக்கம் மேலிடுறது. அருகில் இருந்த சுதேஷ்ணனை பார்த்து சொல்கிறார், தன்னுடைய மனக்கவலையை வெளியிடுறார். என் உயிரை விட மேலான லக்ஷ்மணன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்க்கும்போது என்னுடைய பலத்தை நான் எழுந்துட்டது போல் எனக்கு தோன்றுறது. யுத்த காலத்தில் என்னுடைய ஆர்வம் குறையிறது. என் மனசு படாத பாடுபடுறது. யுத்தம் செய்யறதுல உள்ள பெருமையை பற்றி ஓயாமல் பேசுகிற லக்ஷ்மணன் உயிரை எழுந்துட்டுனாக்கா அதுக்கு பின்ன நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய வில்லு என் கையிலேருந்து நழுவுறது, என்னுடைய அம்புகள் கீழே விழுந்து செதறது, கண்ணீரால் நிரப்பப்பட்ட என் கண்களின் பார்வை குறையிறது, என்னுடைய அவயவங்கள் சோர்வடைகிறது, என்னுடைய கவலை கூடுறது, என்னுடைய வீரம் வெக்கமடைஞ்சு தலகுனிஞ்சு நிற்கிறது அப்படின்னு சொல்கிறார். ராமருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.